ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடல்சார் பல்கலைக்கழகத்தினோட வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் இதோட வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் இது வந்து வெளியிட்டிருக்க டேட் வந்து 25/2/2024 இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா, ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ அண்ட் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு, இந்த 2 போஸ்டிங் தான். கான்ட்ராக்ட் பேசிக்ஸான ஜாப் தான் இது. பொசிஷன் வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ 1 வேகன்சி, ரிசர்ச் அசிஸ்டன்ட் வந்து 1 வேகன்சி. ஏஜ் வந்து 30 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னா, மாஸ்டர் டிகிரி, எம்டெக், எம்இ, எம்எஸ்சி, எம்பிஏ, எல்எல்எம், எம்ஏ இதெல்லாம் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் 55% மார்க்கோட பாஸ் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குட் ஐசிடி ஸ்கில்ஸ், பப்ளிகேஷன் ஆர் இன் ஜேர்னல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து மினிமம் பேச்சுலர் டிகிரி பிடெக், பிஇ, பிஎஸ்சி, பிபிஏ, பிகாம், பிஏ இதிலலாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் 55% மார்க்கோட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கடல் சார்ந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து எதுவும் பேக்ரவுண்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதுவுமே குட் ஐசிடி ஸ்கில்ஸ், எக்ஸலண்ட் ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு வந்து 25,000 பர் மந்த்துக்கு ஹெச்ஆர்ஏ எல்லாமே உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 16,200 பர் மந்த்துக்கு ஹெச்ஆர்ஏ அஸ் பர் யூஜிசி நார்ம்ஸ் இஃப் அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் வந்து 6 மந்த்து தான். இனிஷியலி 6 மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 15/3/2024 இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. இது வந்து இன்டர்வியூ வந்து டேட் அண்ட் டைம் வந்து 21/3/2024 11 AM அன்னைக்கு AM இன்டர்வியூ. இது சம்மந்தமாக இது வந்து உங்களுக்கு வந்து டெம்பரரி ஒர்க் தான். இது வந்து பர்மனெண்ட் கிடையாது. உங்களுக்கு வந்து இதற்கான டீட்டெயில்ஸு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா https://imu.edu.in இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து கூகுள் ஃபார்ம் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அப்லோட் தர் டீட்டெயில் சிவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷ்னல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு வந்து பிஃபோர் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட் வந்து இன்டர்வியூக்கு உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதில் வந்து டிஏலாம் உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இதுக்கான இன்டர்வியூக்கு வரதுக்கான டிஏ எதுவுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.